Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆள்வது யுவசக்தி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வழி நடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டில்யன் அவர்கள். தொடர் தோல்விகள் வரும்பொழுது நம்ம மனசை எப்படி உறுதியாக வச்சுக்கணும்னு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து ஃபெயிலியர் வந்துருச்சு, அதை தொடர்ந்து ஃபெயிலியர் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து சலனப்பட்டு ரொம்ப மனசு வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க. ஸோ இது எதனால் சார் மெயினாக எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன்? ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நம்ம தோற்று போயிட்டோன்றது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம தோற்று போகும்பொழுது உலகம் உற்று நோக்குகிறது. நீங்கள் வந்து எத்தனை வாட்டி என்ன உங்கள் பையன் படிச்சுட்டே இருக்கானா, 3 வருஷ கோர்ஸ் தானே இன்னும் முடியலையா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட இப்போ அது அவனுடைய பிரச்சனை இல்லை, சரியான அலைன்ஸ் கிடைக்கல. கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பொருட்களோட அது அவனோட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது மற்றவர்கள் வந்து உங்களை வந்து புறந்தள்ளுறாங்க, அதை பற்றி புறம் பேசுகிறாங்க, உங்களை வந்து கேட்குறாங்க. அது வந்து பேரண்டல் ப்ரெஷர் ஒரு புஷிங் ஃபேக்டராக மாறுது. நம்ம ஒரு கேலிக்குரிய நபராக மாறுறோம். எப்படின்னா நியூஸ் வேறு, வியூஸ் வேறு, நம்மளை பற்றின அபிப்பிராயமே மாறுது. ஈஸ் அ ஃபெயிலியர் சார், ஐ திங்க் அவனும் அந்த இதுக்கு இவன் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு ஒரு காமெடி வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கெலாம் இவன் லாய்க்கு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்ம சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விலக்கி வைக்குது. அப்போது ஒரு மனிதன் வந்து தோற்கவே கூடாதா அப்படின்னா தோற்கலாம். தோல்வியிலிருந்து தான் பல விஷயங்களை நாம் கற்கப் போகிறோம். ஒவ்வொரு தோல்வியுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்றது தான் கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு வெற்றியும் எப்படி செஞ்சோன்றதை கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு தோல்வியும் என்ன செய்யக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுத்துரும். அப்போ தொடர் தோல்விகள் அப்படிங்கும்போது வி ஆர் ஹியர் டு லேர்ன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷன் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது ஐ எம் லேர்னிங் ஒன் லெசன் ஃப்ரம் எவ்ரி ஃபெயிலியர் தட் ஐ எம் மேக்கிங். அப்போ அந்த தோல்வியிலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு என்னை நான் எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி வழியில் போனால் இந்த இடத்துல வந்து டேக் டைவர்ஷன்றான், இது வந்து ஒரு ரோடு டெட் எண்டாக இருக்குது, இந்த ரூட் எனக்கு சரியில்லை, ஸோ வாட் கேன் ஐ டூ. நான் வந்து சிட்டிங்கில் போனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் இனிமேல் ஸ்லீப்பரில் போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ எனக்கு மதுரையில் எனக்கு வாய்ப்புகளே இல்லை, அப்போ நான் சென்னையை நோக்கி வரலாமா, நான் வந்து டவுன் சவுத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அங்கே நல்ல காலேஜில் படித்த கூட சரியான ஒரு முறையான கல்வி எனக்கு கிடைக்கல, திருச்செங்கோட்டில் நான் படிச்சிருக்கேன் MBA, பட் இந்த MBA வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்க மாட்டேங்குது. somebody has to guide. ஓகே, அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு ஐடி துறைக்கு போய் முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல. ஓகே, அப்போ ஐடி கிடைக்கலன்னா வேறு என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த கொஸ்டினில் எப்படின்னா, கோலை மாற்றலாமா, வழிமுறைகளை மாற்றலாமான்ற கூட சில மனுஷனுக்கு எண்ணங்கள் வருவது இயற்கை தான். ஆனால் யார் வந்து கோலை மாற்றுறாங்களோ எக்ஸப்ஷனலி ஒரு 5 to 10% பீப்புள் வந்து சக்சீட் ஆவாங்க. பெரும்பாலும் கோலை மாற்றாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போது வழிமுறைகளை தான் மாற்றணும், கோலை வந்து மாற்றக்கூடாது. நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோலையே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, கோலை மாற்ற வேண்டாம். அப்போ அவருக்கு வந்து சில வெற்றிகள் கிடைக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்பிக்கை பிறக்கும். அப்போ நம்பிக்கை பிறக்கும் பொழுது வேறு எதுலையாவது ஒரு தோற்று போயிருந்தால் கூட அதை மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு, திடீர்னு ஒரு கவிதை எழுதி அனுப்புகிறார், அவரோட கவிதை ரிட்டர்ன் வந்துடுச்சு. இப்போ அவர் வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கார், நல்ல பிரபலமான ஒரு அதிகாரியாக மாறிட்டார். அவருடைய பார்வை வந்து சில இடங்களில் படுது. அப்படிங்கும்பொழுது நான் இந்த அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் அட்டாச் பண்ணி அந்த கவிதை அனுப்பும்போது அந்த பத்திரிக்கை வந்து பிரசுரம் பண்ணிடுவான். அப்போ ஒரு வாட்டி பிரசுரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவர் கவிஞராக மாறிடுறார். ஏற்கனவே இருக்கிற கவிஞர் என்ன பண்ணுறான், மிளிர ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ இந்த தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகிறது, நமக்கு உணர்த்துகிறது எதை செய்யக்கூடாது. ஸோ காதல் தோல்வி ஏற்படலாம். வாழ்க்கையில் வந்து சின்ன பசங்களாம் இப்போ வந்து சின்ன பள்ளியோட பசங்களே காதலிக்கிறாங்க. ஸோ அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணுறான், அது அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போனா மக்கள் வந்து மதிப்பெண்கள் மதிக்காத பெண்கள் 2 விஷயத்துக்கு தான் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான். அப்போ எல்லாத்தையுமே தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இல்லைன்னா ஒன்று நோ அப்படிங்கிறது என்னென்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ யாராவது நீங்கள் கேட்குறீங்க, நோன்னு சொல்லிடுறாங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு பாலிசி ஏஜெண்ட்டாக மாறுறீங்க, பாலிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இப்போ நிறைய சேல்ஸ் பீப்புளாக நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு வாட்டி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா விட மாட்டாங்க, திருப்பியும் கால் பண்ணுவாங்க, மறுபடியும். சில பொருட்கள் விற்கிறவங்களாம் வருவாங்க வீடு தேடி, அவன் நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாக் அப்படின்ற மாதிரி யார் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ பார்த்து வந்து அவங்களுக்கு கிடச்சிடும், வெற்றி கிடச்சிடும்.
சார் இப்போ இந்த ஃபெயிலியர் லைஃப்பில் வந்து நிறைய ஃபெயிலியர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக அதை நம்ம உடச்சி போயிட்டே தான் இருக்கணும். பட் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு எடுத்துக்கலாம் சார்? நம்மளால் வருதா இல்லை பிறர்னால வருதுன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, ஐ எம் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற உணர்வு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு வரணும் சார். ஏன்னா இப்போது சில விஷயங்கள் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், கண்ட்ரோலபிள், நான் கண்ட்ரோலபிள். இப்போ நீங்கள் லேட்டாக வரீங்க, அதனால் உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படிங்கும்பொழுது, சப்போஸிங் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரோடு ரெக்கம் நடக்குன்னா அது உங்களோட கண்ட்ரோல் இல்லை. பட் நீங்கள் சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்க, ஆனால் வந்து எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க, வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் வெற்றி ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் பொறுப்பு. அப்போது சில பேர் நம்மனா ப்ளேமிங் டெண்டன்சி இருக்கும், இது என்னால் இல்லை, பஸ்ஸு லேட்டு, வண்டி பஞ்சரு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போது யூ ஹேவ் டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணுறது நீங்கள் தான், மற்றவங்க ஃபிக்ஸ் பண்ணால் அது இலக்கு கிடையாது, நமக்கு நாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் அது வந்து ஒரு கோல். அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கும் பொழுது நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கோலை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேனோ, அந்த ஃபெயிலியருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போது நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்றதுனால விட்டு வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், இப்போ ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன் சார், என்ன சார் பண்ணலாம், வேறு ஏதாவது இந்த இலக்கை எடுவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யாரையாவது நம்ம கன்சல்ட் பண்ணலாம். இப்போ கால் அ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம கேட்குற நம்ம நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ நமக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பார், அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது வெற்றி பெற்ற ஒரு மனிதர் இருப்பார், நம்ம கண்ணில் தென்படுவார். அதாவது when you want to learn the guru appearsன்றாங்க, ஒரு டீச்சர் அப்பியர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட கேட்கலாம். இன்றைக்கி ஒன்றுமே இல்லைனா நெட்லேயே போய் கூட கேட்கலாம், எனக்கு அடிக்கடி இது மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு 10 ஸ்டெப் சொல்லுவான். அது உங்களுக்கு எது பொருந்துகிறதுன்னு பாருங்கள், ஏன்னா அது வந்து ஜென்ரலாக சொல்லப்பட்ட விஷயம். அப்போ அது எனக்கு எது பொருந்துகிறதுன்றதை பார்த்து என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய இலக்குக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை நான் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேன் ஐ ட்ரை திஸ் அப்படிங்கும்போது யூ மே சக்சீட். ஓகே, அப்படின்னா இதுதான் எனக்கு பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், வெல் செட். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா இந்த டாப்பிக்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பர்ட் கெஸ்ட்டோட நம்ம திரும்ப சந்திக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. இப்போ நம்மோட இணைஞ்சு தொடர் தோல்விகள் வரும்பொழுது மனதை எப்படி உறுதியாக வச்சுக்கணுன்ற டாப்பிக்கில் பேச வந்திருக்காரு பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சபேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சைக்காலஜிஸ்ட் தவிர மற்ற என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்பர்ட் சார்? என்னுடைய துறை வந்து உளவியல் துறை. இந்த உளவியல் துறையில் இப்போ ஒரு புது நவீன காலகட்டத்தில் பாசிட்டிவ் சைக்காலஜிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து புதுசாக வந்திருக்கு. ஓகே, 2000 உலகம் முழுவதும் இது ஒரு பெரிய இயக்கமாகவே மாறிட்டு வருது. அதில் வந்து நான் ஒரு முக்கிய நபராக இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா அவங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் பரப்புவதற்கு நான் ஒரு முக்கிய நபராக இருந்து வருகிறேன். மக்களுடைய பொட்டென்ஷியலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அதுதான் பாசிட்டிவ் சைக்காலஜியோட ஒரு முக்கியமான நோக்கம். வி ஹாவ் டு ரீச் அவர் ஃபுல் பொட்டென்ஷியல். ஸோ அதுதான் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். பெர்ஃபார்ம் டு பொட்டென்ஷியல். எஸ். பாசிட்டிவ் சைக்காலஜி நம்ம இன்னொரு விதத்துலையும் நம்ம பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறது, அதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிறது, இதை பற்றி உள்ள வழிமுறைகள் எல்லாமே பாசிட்டிவ் சைக்காலஜியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் நான் முழுமையாக என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறேன். ஓகே சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் சிஓஸ்க்கெலாம் கூட கோச் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எஸ். சிஓஸ் வந்து ஒன்ஸ் தே ரீச் த டாப், மேல் இடத்துக்கு போனோன்னா தே ஃபீல் லோன்லி, தனிமையாகிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒருத்தர் வந்து யாராவது கோச் பண்ணும்போது தன்னுடைய திறமை என்ன, தான் இந்த அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், யுக்திகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு கோச்சுங்கிறவர் வந்து அந்த ஒரு இடத்த நிரப்புறாரு. அந்த கோச்சிங்கை பற்றி இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் எங்களுடைய நிறுவனம் வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ தட் சிஇஓவே அவங்க சிஇஓ கோச் ஆகிறாங்க. ஸோ தட் தே கோச் த சிஇஓஸ் லைக் தட். ஸோ அந்த ஒரு நிறுவனத்தில் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பல சிஇஓனுடைய டெவலப்மெண்டல் ஏரியாஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக அருகில் இருந்து எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை
அந்த நிறுவனம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை நான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு செட்டிங் கோல் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா நிறைய டைவர்ஷன் வந்துருச்சு. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ற ஒரு 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 ஆசோலேஷன்லேயே இருக்காங்க. ஸோ செட்டிங் கோல் அப்படின்றத பற்றி கொஞ்சம் உங்களுடைய பாணியில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்முடைய கல்வி முறையை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு சரியான முறையில் கரிக்குலத்தில் எந்த விதமான ஒரு சப்ஜெக்ட்டுமே கோல் செட்டிங்கை பற்றி சொல்கிறதே கிடையாது. ரைட். எல்லாமே உங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா 3 ஜாப் தான், இன்ஜினியர், டாக்டர், லாயர், இது மாதிரி தான் போகிறாங்களே ஒழிய தேர் சோ மெனி ஜாப்ஸ், பல வகையான வேலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே யாருக்குமே வரது கிடையாது. இன்னொன்று ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியர் சேர்ந்துருக்காரு, ஃப்ரெண்டு வந்து டாக்டர் ஆகிருக்காங்க, இல்லை நான் டாக்டர் ஆகலை என் பையன் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய நம்மளால் சாதிக்க முடியாத அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய இளைய தலைமுறை மீது திணிக்கிறதுனால அவங்க கோலுங்கிறதே இல்லாமல் தே டேக் த கோர்ஸ் வாட் த பேரண்ட்ஸ் வாண்டட், தே டேக் த கோர்ஸ் வாட் தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங், இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களால சரியான முறையில் வாழ்க்கையில் அவங்களால வெற்றி அடைய முடியும். அது வழி இல்லைன்னு தெரியுது, ஆனால் வேறு வழி இல்லை. கரெக்ட், அப்சல்யூட்லி. இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, இந்த காரணத்தினால அவங்க கோலே சரியாகவே வச்சுக்கிறது இல்லை. அந்த ஹர்ட் மாதிரி அவங்களும் கூடவே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமாக தேவை என்னென்னா, கல்வி முறையில் தேர் ஷுட் பி அ அவேர்னஸ் ஆஃப் வாட் தர் ஸ்ட்ரெங்ஸ் ஆர். என்னுடைய பலம் என்ன, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பல கல்வி நிறுவனங்கள் எடுக்கிறது இல்லை. சில கல்வி நிறுவனங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சுபாவம், பிஹேவியரல் பேட்டர்ன், டெம்பரமெண்ட்னு சொல்லலாமா? கரெக்ட், அப்சல்யூட்லி. நாங்கள் வந்து இதை எப்படி சொல்லுவோம்னா கேரக்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களையே நான் இப்போ கேட்டேன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அலெக்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 எழுதுவீங்க, 3 எழுதுவீங்க, 4 எழுதுவீங்க, 6க்கு மேலே உங்களால் எழுத முடியாது. எஸ். அகெயின் யூ ஸ்ட்ரகிள், என்ன எழுதுறதுன்னே தெரியாது, முடிச்சாச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட 24 வகையான ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்குது. டாக்டர்கிட்ட 24 இருக்குது, உங்ககிட்ட 24 இருக்குது, எங்கிட்ட 24 இருக்குது. ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு டிடிஹெச் சர்வீஸ் ப்ரொவைடரில் சேனல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டிடிஹெச் வாங்கினா 24 சேனல் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். எந்த இதை முதல்ல பார்க்குறோம், 2வது 3வதுங்கிற மாதிரி எனக்கு வந்து என்ன விஷ் லிஸ்ட்டில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ப்ரிஃபரன்ஸ். இந்த டாப் 5 என்னோட டாப் 5ம் உங்களோட டாப் 5ம் ஒன்றா இருந்தாலும் இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம், 2 காமனாக இருக்கலாம், 3 டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும், நான் சொல்கிறது வந்து 16, 17 வயசுலேருந்து இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே தன்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதை முழுமையாக தெரிஞ்சுக்காமல் கோல் செட்டிங் வந்து ஒரு சரியான முறையாக ஆகாது. இது தெரியாமல் கோல் செட்டிங் பண்ணுறது வந்து இட் வில் பி அன் இன்கம்ப்ளீட் எக்ஸசைஸ். ஓகே. ஸோ இதுக்கான சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து எல்லோரும் ஃப்ரீயாகவே they can log in and then complete the test and they will also get a printout of the same also. So அவங்க வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உளவியலாளரிடம் தொடர்பு கொண்டா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எப்படி ஒழுங்கான முறையில் இன்டர்பிரட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் வாழ்க்கையை வழி நடத்த முடியும். எங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை இந்த ஒரு 7-8 வருடங்களாக நான் செய்திருக்கிறேன். கார்பரேட்லேயும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, அண்ட் பப்ளிக்லையும் ஐ ஹவ் டன் தட் எக்ஸசைஸ். சார், இந்த கோலை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். ரைட். இப்போ கோல் அப்படிங்கும்போது தமிழில் சொல்லும்போது ஒரு இலக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் இதை சொன்னால் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல பேருக்கு வந்து டெஸ்டினேஷனும் தெரியல, டைரக்ஷனும் தெரியல. ஸோ நமக்கு வந்து முக்கியமாக தெரிய வேண்டியது டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த டைரக்ஷன் நம்ம போகலாம். இப்போ கோல் சொல்லும்போது கோச்சிங் ஃபீல்டுலையும் சரி, ஃபீல்ட் ஆஃப் பிஹேவியரல் சயின்ஸ்லையும் சரி, கோலை பற்றி சொல்லும்போது ஸ்மார்ட் கோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் அப்படின்னா அது வந்து ஒரு அக்ரோனிம், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஸ்பெசிஃபிக்.
இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் கிடையாது. எந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக். நார்த் அப்படிங்கிறது கிடையாது, நார்த்தில் எந்த பிளேஸ் அப்படின்னு. நான் மார்க் நிறையா வாங்கணும் அது வந்து இது கிடையாது. ஐ வாண்ட் டு செக்யூர் 95, அப்போ ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக் கோலாக இருக்கணும், குறிப்பிட்டு அறுதிட்டு. ஆமாம். ரெண்டாவது மெஷரபிள், இட் ஷுட் பி மெஷர்ட். எனிதிங் தட் இஸ் நாட் மெஷர்ட் cannot be managed effectively. ஸோ அதனால் மெஷர்மெண்ட்டுங்கும் போது எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். 9 out of 10, 8 out of 10. அடுத்தது அச்சீவபிள், என்னால் சாதிக்க முடியறதா இருக்கணும், சாத்தியமானதாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் டு ஆஸ்பயர் ஃபார் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹாவ். என்னுடைய பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி தான் ஐ ஷுட் ஆஸ்பயர் ஃபார். ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் பியாண்ட் மை கேப்பபிலிட்டி. அப்போ வந்து அச்சீவபிள் ஏ. ஆர் வந்து ரியலிஸ்டிக், யதார்த்தமானது. அண்ட் டி ரெஃபர்ஸ் டு டைம் பவுண்ட், வித்தின் த டைம். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். எஸ். எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணணும்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து எல்லாரும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக தெரியணும். இப்போ மாற்றம் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியுது அதனோட இம்பார்ட்டன்ஸ், ஆனால் அதை செய்ய முடியல. இதை நாங்கள் என்ன சொல்லுவோன்னா டைலமா ஆஃப் knowing versus doing. I know I have to go for walk, but I am not going for walk. Knowing, I know that. தெரிஞ்சு I am aware of that, but I am not deploying it. I am not conscious about it. I am not using it. I am not applying it. So இந்த knowing doing gap வந்து நம்ம ஃபர்ஸ்ட் bridge பண்ணணும். So know how do how சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொன்று, அந்த கோலை எப்போ வந்து அவர் கமிட் பண்ணுவார்னா அர்ஜென்சி இருக்கும்போது தான் அந்த கோல்கிட்ட கமிட்மெண்ட் வரும். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, நாளையிலேருந்து நீங்கள் வாக்கிங் போகாமல் இருந்தால் இன்னொரு 1 மாதத்தில் உங்களுக்கு வந்து சிவியர் கார்டியாக் எயில்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனடியாக நம்ம வந்து கிடுகிடு நாளையிலேருந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு அர்ஜென்சி, அந்த அர்ஜென்சியை வந்து யார் ஏற்படுத்துவாங்கன்னா ப்ராபர்லி நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய வெல்விஷர்ஸ் அவங்க ஏற்படுத்தலாம். நடக்கிறது என்னன்னா நடக்கட்டும்ன்றதுனா நடக்கவே போக மாட்டோம். எஸ். ரெண்டாவது, நம்ம அர்ஜென்சி அடுத்தவங்க தான் நமக்கு ஏற்படுத்தணும்னு நினச்சா நம்மளால் நடக்கவே முடியாது. நம்ம தான் we have to create that urgency on us. ஸோ இந்த ஒரு இதுதான் வந்து அந்த சேஞ்ச் ப்ராசஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. யூ ஷுட் டூ தட் அப்படிங்கிற ஒரு. இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா we should only commit to the goal, but we can stay flexible to strategies. நம்ம போகும்போது சில விதமான இடர்பாடுகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். எப்படி வந்து ஒரு வெதர் கண்டிஷன்ஸில் சம்மராக இருந்தால் வி சேஞ்ச் அவர் க்ளோத்திங், வின்டராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோத்திங். ஸோ எப்படி அந்த ஒரு 4 சீசன்ஸில் வந்து நம்ம எப்படி ட்ரெஸ்ஸோட சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கிறோமோ, இந்த டைரக்ஷனில் இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போதும் எங்கெங்கெல்லாம் டைரக்ஷன்ஸ் வந்து அப்ரோப்ரியேட் சேஞ்சஸ் ஏற்படுமோ அந்த சமயத்தில் நம்முடைய ஆக்ஷன் பிளானையும் நம்ம மாற்றிக்கிறோம். முதல் வகையான ஆக்ஷன் பிளான் என்னென்னா நியூ பிஹேவியர். நாளையிலிருந்து மண்டே மார்னிங் ஹவு ஐ கேன் பி டிஃபரெண்ட், அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டிப்பாக தீர்மானிக்கணும். நான் எப்படி டிஃபரெண்ட்டாக இருப்பேன். இத்தனை நாள் நான் வந்து பேசாமையே இருக்கேன். எனக்கு மெயில் காப்பி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா என்னோடய பாஸ், அதுக்கு நான் ரிப்ளையே பண்ணுறதில்ல. ஐ ஒன்லி காப்பிட் இன் த மெயில் பட் ஐ டோன்ட் ரிப்ளை பிகாஸ் I only wanted to know what is happening, but I am not asserting myself. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மண்டேலேருந்து I give my viewpoints. Yes, it's a good stand. We should not have gone with that decision. ஸோ இது வந்து ஒரு நியூ பிஹேவியர். அப்போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, இத்தனை நாள் பேசாமே இருந்தவர் வந்து இன்றைக்கி வந்து started doing something different. ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் ஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் நியூ பிஹேவியர். ரெண்டாவது, யூ நீட் எ சப்போர்ட் சிஸ்டம். நீங்கள் எந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக சுற்றி இருக்கிறவங்க இருக்கணும். உங்கள் பாஸ் உங்களுக்கு உதவி பண்ணணும், வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் உதவியாக இருக்கணும், ஃபேமிலி சப்போர்ட், சொசைட்டல் சப்போர்ட் அண்ட் கேட்ஜெட் சப்போர்ட், கம்யூனிட்டி சப்போர்ட், கேட்ஜெட் சப்போர்ட், ரிசோர்ஸஸ் ஷுட் பி தேர் அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு இன்க்ளூட் தேம் இன் த ஆக்சுவல் சேஞ்ச் ப்ராசஸ். இன்னொரு விஷயம், இந்த கமிட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்க. அதாவது இந்த கோலுக்கு நம்ம கமிட் ஆகணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல் இல்லைன்னா சூசைட் தான் கமிட் பண்ணுறாங்க, கோலை வந்து நோக்கி கமிட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ சூசைட் அப்படிங்கிற நீங்கள் இந்த ஒரு டாபிக் போகிறதுனால எதனால் சூசைட் ஆகுதுன்னா, the person is not feeling worthy of himself. எனக்கு வந்து தகுதி இல்லை, I am not capable of,
ஐ எம் ஹோப்லெஸ், நான் யூஸ்லெஸ், லோ செல்ஃப் எஸ்டீம். லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது இஃப் த பர்சன் இஸ் அவேர் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த். கரெக்ட். இப்போ வந்து கிரிக்கெட் சீசன் ரொம்ப எல்லாரும் வந்து உற்சாகமாக பார்த்துட்ருக்காங்க அந்த மேட்ச்லாம். ஸோ அதில் வந்து நான் ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த இதுக்கு மர்வின் அட்டப்பட்டுன்னு ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் பேட்ஸ்மேன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா கோல் செட்டிங்க்கு அவரை வந்து ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கலாம். முதல்ல அவர் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடும்போது அவர் எடுத்த ஸ்கோர் வந்து உங்களால் யூகிக்க முடியுது, எவ்வளோ எடுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க சார்? கரெக்டான கணிப்பு தெரியல. குறைந்தபட்சன்றது முட்டை தான் கிரிக்கெட்டில். அதுதான் எடுத்தார் அவர். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 0, அடுத்த இன்னிங்ஸில் 1. ஸோ உடனே ரொம்ப மனசு துவண்டு போயிட்டார். திருப்பி அகைன் ஒரு 4-5 மாதம், ஒரு 15-20 மாதம் கம்ப்ளீட்டாக பயங்கரமாக ஒர்க் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் விளையாண்டு திருப்பி அகைன் அவங்கள வந்து டெஸ்ட் மேட்ச்சில் கஷ்டப்பட்டுன்றவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு கண்டிப்பாக. திருப்பி அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மேட்ச்லேயும் அவர் பார்த்தாருன்னா 0-0. அதுலேயும் அவர் மனம் வந்து தோலவே இல்லை. திருப்பி அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி கொடுத்தாங்க சான்ஸு. அப்போவும் 1-1. ஸோ எல்லோரும் நினச்சிருப்பாங்க அட்டப்பட்டோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதை அவர் வந்து நிறுத்தலை, தொடர்ந்து அகைன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ வந்து இந்த நியூ பிஹேவியர், இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு, எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடிய ஒரு டெம்பரமெண்ட் என்கிட்ட இல்லை. நான் வந்து ஒன் டே மேட்ச் மாதிரி நான் விளையாடுறேன். இப்போ அந்த காலத்தில் வந்து ஒன் டே மேட்ச் இன்னிங்ஸ் தான், டெஸ்ட் மேட்ச் தானே ஒழிய இந்த 2020 எல்லாம் இல்லை அப்போது அந்த டயத்தில். ஸோ ஒன் டே மேட்ச் டெம்பரமெண்ட்டோட டெஸ்ட் இன்னிங்ஸை விளையாண்டோன்னா கண்டிப்பாக எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறத வந்து ஒரு கோச் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவை கொடுத்தார். தென் அதுக்கப்புறம் அவர் விளையாட ஆரம்பித்தார். மிச்சதெல்லாம் வரலாறு. இதில் 6000 ரன் எடுத்திருக்காரு, 16 செஞ்சுரிஸ் எடுத்திருக்காரு, 6 டபுள் 100 எடுத்திருக்காரு, கேப்டனாக இருந்திருக்காரு, இப்போ கோச்சாக இருக்கார். ஸோ அட்டப்பட்டுனோட வாழ்க்கை வந்து ஒரு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதே போல் நவஜோத் சிங் சித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் லெவலில் ஒரு செஞ்சுரி அடிக்கல. ஆமாம், நவஜோத் சிங் சித்து வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர். அவங்க ஃபாதர் என்ன சொல்கிறாருனாக்கா, கார்த்தால 4 மணிக்கு நீ வந்து ப்ராக்டிஸ் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நிறையா வேலைக்காரங்கள்லாம் இருக்காங்க, எழுப்பி விடுவாங்க. உடனே இவர் வந்து ஒரு 100 ரூபா மாதிரி டிப்ஸ் மாதிரி கொடுத்து, நான் வந்து உள்ளே போய் படுத்துக்கிறேன், கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்பா கேட்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு 6 மணிக்கு என்ன பண்ணுவார்னா முகத்தில் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு நேராக வந்து அப்பா கிட்ட காமிப்பார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு. ஸோ மேட்ச்சில் வந்து விளையாடிட்டு இருக்கார், அப்போ பிளேயில் தான் இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப குறைவான ரன் எடுத்தார். முன்ன காலத்தில் ராஜன் பாலா அப்படின்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைட்டர், அவர் என்ன எழுதினார்னா ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர் அப்படின்ட்டு பேப்பரில் வந்து ஒரு காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இது. அது அவங்க அப்பா பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த கிளிப்பிங்கை கொண்டு நவஜோத் சிங் சித்துட்ட கொடுத்தார். உடனே இவர் அந்த சமயத்தில் அவருக்கு ஷாக் வந்தது, ஐயோ நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலையன்ட்டு. அதை உடனே ஃபோட்டோ காப்பி எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் அதை ஒட்டி அதையே அவர் திருப்பி பார்த்து கார்த்தால 5 மணிக்கு போகிறவர் வந்து 3:45 போய் ஒரு நாளைக்கு வந்து 1000 சிக்ஸர் அடிக்கிற வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் மிச்சம் ஃபுல்லாகவே ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. சார், இந்த தோல்வி ஜென்ரலாக ஒரு தோல்வி வந்து எந்த வித பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கணும் சார்? எந்த கோணத்தில் அதை நம்ம பார்க்கணும்? தோல்வி வெற்றி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி அன் ஆட்டிடியூட். ஸோ எனக்கு நான் தோல்வியை ஒரு பூத கண்ணாடி வச்சும் பார்க்கலாம். இது வந்து இட் இஸ் ஒன்லி அ ஃபெயிலியர் ஆஃப் த டாஸ்க் தட் வாட் ஐ ஹவ் பர்ஃபார்ம். ஐ எம் நாட் எ ஃபெயிலியர். It is only a bend and it's not an end. It's only the end of, it is only a bend of the road but not the end of the road. So இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 10,000 முறை அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார். ஒவ்வொரு ட்ரூப்பும் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் a learning for me, it is an experience for me, understanding what I should not do. கரெக்ட். அந்த லெசன் எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறார். அப்ரஹாம் லிங்கனை போல் ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் பிஸ்னஸில் தோல்வி, அவரோட ஃபியான்சி இறந்து போனாங்க, செனட் எலெக்ஷனில் தோற்று போனார், திருப்பி அகெயின் பிஸ்னஸ் வச்சார், அகெயின் தோல்வி, திருப்பி அகெயின் எலெக்ஷன் நின்னார்.
அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக தோற்று போனார். அப்புறம் கடைசியில் 52 வயசில் அவர் பிரசிடெண்ட் ஆனார். ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் கண்டினியூவஸ் தோல்வி. சார் இந்த தோல்வி நிறைய நிலைத்தால்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அப்போ அது ரொம்ப பொருந்தக்கூடிய மனுஷன் லிங்கன் தான். அப்ரஹாம் லிங்கன், அப்சல்யூட்லி. அதே போல் நம்ம கஜினி முகமது சொல்லுவோம். ஐயோ, 16 முறை வந்து படையெடுத்து 17வது முறை அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். உதாரணத்துக்கு இன்னும் சொல்லலாம், நம்ம சிலந்தி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, சைக்காலஜியில் ஒரு பிரில்லியன்ட் கான்செப்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிலியன்ஸ் எல்லாருக்கும் அந்த ரெசிலியன்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து அந்த லிவரை நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தணும். தோல்வி வரும்போது அந்த ரெசிலியன்ஸை உபயோகப்படுத்தும். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னென்னா பவுன்ஸ் பேக். ஒரு தோல்வி வரும்போது துவளாமல் எப்படி நம்ம எழுந்துக்கிறோம். இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் how many times that you have gone up, how many times you get up after you have fallen. எத்தனை தடவை விழுந்தேன்னு முக்கியம் இல்லை, எத்தனை தடவை எழுந்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மெட்டஃபர் ஒன்று சொல்லுவோம் எல்லா விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராமில். do you want to be a tomato or a tennis ball? இப்போ நீங்கள் டொமேட்டோவை நீங்கள் செவத்தில் அடிச்சிங்கன்னா அப்படியே விழுந்துடும். வேற டென்னிஸ் பாலை நீங்கள் எது பண்ணிங்கன்னா இட்ஸ் பவுன்சிங் பேக். நம்ம வந்து எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐ எம் ஏ டென்னிஸ் பால், ஐ எம் நாட் ஏ டொமேட்டோ இப்படிங்கிறத ஒரு செல்ஃப் டாக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு தோல்விகள் வந்தாலும் நம்மளை வந்து அது பாதிக்காது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்களுடைய வேல்யூபிள் டைம்ஸ் வந்து எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு லைனில் ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப். இந்த ஒரு 7 வார்த்தையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப். இந்த 7 வார்த்தைகளை நான் வந்து ஒரு என்னுடைய ஃபார்முலாவாக இளைய சமுதாயத்துக்கு சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வெற்றிங்கிறது தானாக வரும். வெற்றியை நோக்கி அவங்க போக வேண்டாம், வெற்றி நம்மளை நோக்கி வரும். சூப்பர் சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் இந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் வியூவர்ஸ். ஸோ தொடர் தோல்விகள் வரும்பொழுது மனதை எப்படி உறுதியாக வச்சுக்கணும்னு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இதே போல் மற்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் நாளை வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.